வணக்கம் உறவுகளே. இன்று யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜ் அவர்கள் இன்றைக்கு 26/1/2025 இரவு 8 மணிக்கு தனது முகநூலில் ஒரு பதிவை வானிலை அறிக்கையை பதிவு செய்திருக்கிறார். அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்வடைகிறேன். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட்ட நாட்டின் பல பகுதிகளுக்கும் தற்போது கிடைத்து வரும் மழை நாளைய தினமும், அதாவது 27/1/2026 கிடைக்கும் வாய்ப்புள்ளது. ஆகவே நெல் அறுவடை மற்றும் நெல் உலர வைக்கும் செயற்பாடுகளில் ஈடுபடும் விவசாயிகள் நாளையும் மழை கிடைக்கும் என்பதனை கருத்தில் கொண்டு செயற்படுவது சிறந்தது என்று கூறியிருக்கிறார். அதேவேளை எதிர்வரும் 29/1/2026 அன்று தென்மேற்கு வங்கள விரிகுடாவில் கீழ் வளிமண்டல தளம்பல் நிலை உருவாகும் வாய்ப்புள்ளது. இதனால் வடக்கு கிழக்கு ஊவா மத்திய மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கு மீண்டும் எதிர்வரும் 30/1/2026 முதல் 2/2/2026 வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. அதன் பின்னர் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு எதிர்வரும் 6ஆம் தேதி 2ஆம் மாதம் 2026 முதல் 9ஆம் தேதி 2ஆம் மாதம் 26ஆம் தேதி வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாகவும் கூறியிருக்கிறார். இந்த முறை ஒரே மழை போல் தான் தெரிகிறது. மீண்டும் 15/2/2026 முதல் 19/2/2026 வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு பரவலாக மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. ஆகவே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மேற்குறிப்பிட்டப்பட்ட நாட்களில் நெல் அறுவடை மற்றும் நெல் உலரவிடும் செயற்பாடுகளில் ஈடுபடும் விவசாயிகள் இந்த நாட்களை கருத்தில் கொண்டு செயற்படுவது மிகவும் சிறந்ததாக கருதப்படுகிறது. கடந்த சில நாட்களில் மழை தொடர்பான முன்னறிவிப்புகள் முக்கியமாக நெல் அறுவடை மற்றும் நெல் உலரவிடும் விவசாயிகளை கருத்தில் கொண்டே மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில விவசாயிகளின் வீதிகளில் உலர வைத்த நெல் மழையில் நனைந்து காணப்படும் புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் காண முடிந்தன. அது கவலைக்குரியது. ஆகவே விவசாயிகள் இந்த நாட்களில் தவிர்க்க முடியாமல் நெல் அறுவடை மற்றும் நெல் உலரவிடும் செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டிய தேவை உள்ள விவசாயிகள் மழையை எதிர்கொள்வதற்கான போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகளோடு அவற்றை மேற்கொள்வது சிறந்தது. அதாவது மேலும் குறிப்பென்று போட்டிருக்கிறார், இது ஒரு நீண்ட கால வானிலை முன்னறிவிப்பு என்பதால் இதில் சில மாற்றங்கள் நிகழக்கூடும் என்பதையும் கருத்தில் கொள்ளவும் என்று கூறி நாகமுத்து பிரதீபராஜ் ராஜா என்ற பெயரை பதிவு செய்து மிகவும் அழகாக அற்புதமாக எங்களுடைய விவசாயிகளுக்காக எங்களுடைய மக்களுக்காக தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக அவர் தன்னுடைய அறிக்கைகளை விடுவது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விடயம். அவரை நாங்கள் மீண்டும் பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பிரதீப ராஜா சார் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வதில் பெருமை அடைகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம் உறவுகளே. இன்று யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜ் அவர்கள் இன்றைக்கு 26/1/2025 இரவு 8 மணிக்கு